தமிழகத்தினுடைய நலனுக்காக, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அதிக அக்கறையை செலுத்த வேண்டிய தருணமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மத்தியிலே இருந்து பாரத பிரதமர் வந்து சென்றிருப்பதும், மாநில அரசு கவர்னர் அவர்களோடு ஒரு சுமூகமான உறவை கண்டு கொண்டிருப்பதும், இதன் மூலமாக உறவை வெளிப்படுத்தி முன்னேற்றத்தை காண்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழகம் மாற வேண்டும். நீ எதை வேணாலும் கேட்கலாம், நீ கேளு. வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத மழை என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் இது ஏதோ மழை என்பது புதிதாக வந்துவிட்டதை போல நாம் சொல்வது அநேகமாக நாம் நிர்வாகத்திலே தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையே காட்டுகிறோம். தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்று பகுத்து பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு கூடிய திட்டங்களை அமல்படுத்துவதற்குரிய நேரத்தை ஒதுக்கி, அதற்குரிய நிதியை ஒதுக்கி செய்வதுதான் எதிர்காலத்தில் இதுபோன்று பெரிய மழைகள் வருகிற பொழுது மக்களை காக்க முடியும். ஏரிகளை காணாமல் அடிப்பதன் மூலமாக, வறண்ட காலங்களிலே கிடைக்கின்ற ஏரிகளை காணாமல் அடிப்பதன் மூலமாக நீரை எங்கே தேக்கி வைப்பது? எத்தனை ஏரிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது என்பதை தமிழக அரசு தயவு கூர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதற்கு பிறகு நீண்ட தொலைநோக்கோடு இதை எப்படி எதிர்காலத்தில் இது ஒன்று கடினமான மழை வருகிற பொழுது அதிலிருந்து தமிழகத்தை காப்பது எப்படி என்பதை சிந்தித்து பெரிய திட்டங்களை முறையாக நிறைவேற்ற வேண்டும். மத்திய அரசு எப்பொழுதுமே நிதி, நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், 5000 ரூபாய் நிதி கேட்டீர்கள் அல்லவா? ஒரு நாள் மழை பெய்கிறது, அடுத்த நாள் 5000 ரூபாய் நிதியை கேட்கிறீர்கள். அவ்வளவு வேகமாக உங்களுக்கு நிதி தேவைப்படுவதை பற்றி உங்களால் ஆய்வு செய்ய முடிகிறது என்று சொன்னால், ஏன் இத்தகைய நிதி தேவைப்படுகிறது? இதை முன்பாகவே அமுல்படுத்தி ஆபத்திலிருந்து தமிழகத்தை காத்திருக்கக்கூடாது. எதை செய்தாலும் தமிழகத்தில் மத்திய அரசை குறை சொல்வதும், அதில் ஒரு அரசியல் லாபம் நோக்கோடு எதையும் பார்ப்பது தான் நம்முடைய பழக்கமாக மாறி வருகிறது. நிச்சயமாக இது தவிர்க்கப்பட வேண்டும். உடனே அடுத்த நாளே சொல்கிறார் அருமை அண்ணன் வைகோ அவர்கள், மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது என்கின்றார். இது வாடிக்கை இவர்களுக்கு. சரி, தமிழகத்தில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாரையும் உள்ள போடுங்க மத்திய அரசு. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். உள்ளே போயிருக்கிறவர்கள் தவறு செய்யாமல் உள்ளே போய்விட்டார்களா, அல்லது வெளியே இருக்கின்றவர்கள் உள்ளே போக வேண்டியவர்களாக இருக்கின்றார்களா என்பதை என்னை விட பத்திரிகையாளர்களுக்கு நன்றாக தெரியும்.